ட்ரைப்ளை கடாய் பார்க்குறோங்க. இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னாலே நமக்கு இந்த ட்ரைப்ளை கடாய் தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து பணியாரக்கல் பார்க்கலாம் சரிங்களா. பணியாரக்கல்ல பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருக்குது. ரெண்டுமே 3/4 லிட்டர் இதோட கெப்பாசிட்டி. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து நம்ம இரும்பு பாத்திரம்னா பார்த்தோம்னா அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். இன்றைக்கி சோப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாக்கல் பாத்திரமும் கூடவே ட்ரைப்ளை கடாயும் பார்க்க போகிறோங்க. இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாக்கல் சட்டி பார்க்க போகிறோம். ஸோ கல் சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் 1610 ரூபாய் இதோடைய ப்ரைஸ். இது வந்து கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 லிட்டர் வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஏதாவது வதக்கணும், பொரிக்கணும், ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹீட் வந்து சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம அடுப்பில் வைக்கிறப்ப ஏதாவது வெடிக்கிறது அது மாதிரிலாம் வருமா? அது மாதிரிலாம் வராது. சூப்பராக இருக்குது. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இதிலே வந்து சைஸ் வேரியஸ் நிறையா இருக்குது. என்ன சைஸ்லேருந்து இருக்குமா ஸ்டார்டிங்? இங்கே பாருங்கள், இதிலே வந்து குட்டி சைஸு. இது பாருங்கள், இது ஆக்சுவலாக பார்க்குறப்போ என்ன தோணுது பாருங்களேன். இது வந்து ஒரு பணியாரக்கல் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பெருசாக, ஆக்சுவலாக அது பேர் வந்து ஊத்தாப்பம் சரிங்களா. வெங்காய ஊத்தாப்பம்னு சொல்லுவோம்ல, நம்ம பெருசாக ஊற்றிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 600. ஓகே, இது பாருங்கள், இதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 2.5 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். 650 ml சரிங்களா. நல்லா வெயிட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு குழம்புலாம் வைக்கணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு வச்சு நம்ம தாளிச்சு அப்படியே குழம்பா வதக்கி விடுறதுக்கு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் புளிக்குழம்பு, ஏதாவது மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1850 ரூபா இதோட ப்ரைஸு. பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கல் சட்டியிலே வந்து 2560 ரூபாய் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாட் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நம்ம எதாவது குழம்புலாம் செஞ்சு அப்படியே நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வந்து இதோட ஹீட் வந்து குறையவே குறையாது. அந்தளவுக்கு நல்ல வெயிட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா மேலே உள்ள அந்த மூடியுமே நல்ல வெயிட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ள வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து அடுப்பில் வச்சுட்டு ஏதாவது வந்து ஒரு குழம்புலாம் வைக்கிறதுக்கு, சாம்பாராக இருக்கட்டும், ஒரு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே டேரெக்டாகவே தாளிச்சுட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பாடை இது ஒன்று கொட்டி வைக்கிறதுக்கு, இல்லை இட்லி கூட கொட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா குழியாக, நல்லா ஆழமாக, டெப்த்து நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம எதாவது செஞ்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்ல ஹீட் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஹாட் பாக்ஸே தேவையில்லை. இது வந்து 2.25 லிட்டர் இதோட கெப்பாசிட்டி. ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2370 சரிங்களா. இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ஒரு யூனிக்கான ஒரு டிசைன், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே வந்து அப்படி ஒரு பானை மாதிரி வந்து எப்படி இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குது. ஷேப் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து அடுப்பில் வச்சு செய்யலாம். கல் சட்டி தான். இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணுறது, வறுக்கிறது, பொரிக்கிறது, தாளிக்கிறது, குழம்பு வைக்கிறதுன்னு எல்லாமே செய்யலாம். இதில் வந்து முக்கியமாக வந்து கீரை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கீரையெல்லாம் போட்டுட்டு இது பண்ணி கடையிறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வெயிட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் குழியாக நல்லா டெப்த்தாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்க, இந்த கீரை கடையிற சட்டி மாதிரி பார்த்தோம்னா இதுலேயே வந்து கொஞ்சம் சைஸ் பெருசுமே இருக்குது. இது வந்து 2500 கெப்பாசிட்டி, இது வந்து 2600 ml கெப்பாசிட்டி. அதுலேயே கொஞ்சம், அதாவது இதை விட ஒரு 100 ml சைஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் அகலமாக எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளுக்கு நல்ல டெப்த் வந்து பாருங்கள் எவ்வளோ டெப்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு நல்லா சின்னதாக இருந்தாலும் நிறைய ஒரு 5லேருந்து 6 பேத்துக்கு வந்து குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 2470 ரூபா இதோட ப்ரைஸு. ஸோ நல்லா ஒரு ஒர்த்தான ப்ரைஸ்னே சொல்லலாம். நம்ம இந்த இதெல்லாம் மண் சட்டிலாம் யூஸ் பண்ணோம்லாம், அது மாதிரி கல் சட்டி இது சரிங்களா. இப்போ நம்ம இதில் பார்த்தோம் இல்லைங்களா, 2650 ml பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து கொஞ்சம் சின்னது 2400. எனக்கு அது ரொம்ப கம்மியாக எனக்கு இருந்தால் போதும், சின்ன சைஸாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது 1680ங்க. இது வந்து 1850. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாக்கல்ல வந்து பணியாரக்கல் பார்க்கலாம் சரிங்களா. பணியாரக்கல்ல பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 7 குழி தான். ரெண்டுமே வந்து ப்ரைஸ் வந்து 790 ரூபாய் தான். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் ஏந்தலாக இருக்குது. பணியாரம் வந்து கொஞ்சம் சின்னதாக வேணும், ஃப்ளாட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நல்லா டெப்த்தாக இருக்குது சரிங்களா. நல்ல குழியாக இருக்குது. நல்லா குழியாக பணியாரம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். இதில் வந்து மாவு கொஞ்சமாக விட்டாலே போதுமானது. இது வந்து மாவு கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும். சைஸ் தான், பணியாரத்தோட சைஸ் தான் வேரிஸ் ஆகும். ப்ரைஸ் வந்து ஒன்று தான், 790 ரூபாய் இதோட ப்ரைஸ். மாக்கல்ல வருது. இது பாருங்கள், பின்னாடி பாருங்கள் பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா. பேக் சைடில் ஓகே.
இப்போ நம்ம பார்க்கறது வந்து மாக்கல்லே வந்து ஜாடி சரிங்களா. இதில் வந்து 1 லிட்டர்லேருந்து 300 ml அது மாதிரி வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே நம்ம இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம தயிர் போட்டு வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக சும்மா வீட்டில் நம்ம ஒரு குழம்பு செஞ்சுட்டு ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஒரு மிளகாய் தூள் போட்டு வச்சுக்கலாம், மல்லித்தூள் போட்டு வச்சுக்கலாம், உப்பு போட்டு வச்சுக்கலாம், புளி போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரியான யூசேஜுக்கெலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, நல்லா குட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம தூள் உப்பு, கல் உப்பு, புளி இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் போட்டு வைக்கிறதுக்கு. அழகாக இருக்குது பாருங்கள். 100 சரிங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 935. சைஸ் டிஃபர் ஆக ப்ரைஸுமே டிஃபர் ஆகும். இது வந்து 760 ml, 680 ml, 580 ரூபா இதோட ப்ரைஸு. இதோடைய ப்ரைஸ் வந்து 580 ரூபா. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்கிறேன் 955 இதோட ரேட்டு. முன்னாடி பார்த்தோம்ல அந்த மூடி, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அது மூடி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வந்து மூடி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, ஃப்ளாட் டைப்பில் இருக்குது மூடி பாருங்கள், அழகாக இருக்குது. 900 ml. இது முன்னாடி பார்த்தது வந்து மூடி வந்து கொஞ்சம் ஏந்தலாக வரும், இது வந்து ஃப்ளாட்டாக வரும். இதுதான் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 765 வருது. 900 ml. இது அதுலேயே வந்து குட்டி சைஸ் இங்கே பாருங்கள் 660 ml. ப்ரைஸ் வந்து 560 சரிங்களா. சின்னதாக நல்லாயிருக்கு. மேலே வந்து அந்த மூடி வந்து ஃப்ளாட்டாக வருது லிட்டு. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதுவுமே அதே மாதிரி மாக்கல் சட்டி நம்ம பார்த்தோம்ல முன்னாடி ஜாடி பார்த்தோம்ல அதே மாதிரி ஜாடி தான். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எம்எல் வரும், ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நல்லா பார்க்குறதுக்கு உண்டியல் சைஸில் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ஃபுல்லாகவே ஒரு ஷேப் கொடுத்துருக்கு. நம்ம எடுத்து பார்த்தா தான் மூடி இருக்குது அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஜாடி. இதுலையுமே வந்து நம்ம உப்பு, புளி இது மாதிரி இல்லாமல் போட்டு வச்சுக்கலாம், தூள் உப்பு, கல் உப்பு இது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம தயிர் ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு வந்து கொஞ்சம் புளிக்காமல் நல்லா கூலிங்காக அப்படியே இருக்கும் சரிங்களா. 3 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காமல் டேரெக்டாகவே ஸ்டோர் பண்ணி நம்ம வெளியிலேயே வந்து நார்மல் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நல்லா வந்து சூப்பராக இருக்கும், ஹெல்த்தும் கூட சரிங்களா. கல் சட்டியில் ஊற்றி வைக்கிறது நல்லா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 990 ml வந்து 1100 ml. ஓகே. ஸோ ஒவ்வொன்றுமே கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ ஒவ்வொன்றும் வந்து 1 லிட்டர் 1.25 லிட்டர் அது மாதிரி வருது. இது வந்து 910 ml. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 820 வருது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 830 920 ml சரிங்களா. அடுத்து வந்து அதில் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 990 rupees 100 ml சரிங்களா. இது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேரியஸ் ஆகும். ஸோ உங்ககிட்ட வாட்டர் பாட்டிலுமே அவைலபிளாக இருக்குங்க. 400 இது வந்து 1 லிட்டர். 400 பார்த்திங்கன்னா 140 rupees வரும். 1 லிட்டர் பார்த்திங்கன்னா 180 rupees வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, ஒர்த்தாகவே இருக்குது. எல்லாமே வாட்டர் பாட்டில்ஸ் 1/2 லிட்டர் 1 லிட்டர். நம்ம வீட்டில் மிகப்பெரிய வேலையே இந்த தேங்காய் திருவுறது தாங்க. இந்த தேங்காய் திருவுறது வந்து அதுக்கு வந்து அருகாமன் வச்சுருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இங்கே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம திருவிக்கலாம். இது வந்து குழந்தைங்களா இருக்க வீடாக இருக்குது, நம்ம சேஃபாக இருக்கணும், இது குத்திடக்கூடாது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு லிட்டுமே கொடுத்துருக்காங்க, நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. நம்ம கவுண்டர் டாப்லேயே வச்சு அழகாக நம்ம ஈஸியாக வந்து ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். கோகனட் ஸ்க்ரப்பர் சரிங்களா. 550 இதோட ப்ரைஸு. உங்கள்கிட்ட சாப்பிங் போர்டுமே அவைலபிளாக இருக்குங்க. ஒரு சாப்பிங் போர்டு சைஸ் வந்து 700 இருக்குது, 800 இருக்குது. ஸோ இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஹோல்ட் பண்ணி இது வந்து மூடி இருக்கும், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எடுத்துகிட்டு சும்மா ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம்லாம் இது பண்ணோம் அப்படின்னா அப்படியே எடுத்து இப்படி கட் பண்ணிக்கிற மாதிரி. இதிலே வந்து சின்ன சைஸுமே இருக்குது. இது வந்து பெரிய சைஸ் கவுண்டர் டாப்பில் வச்சு நம்ம அழகாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுக்காக தனியாக நைஃப் வாங்கணும் அப்படின்னால நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 800. அதே மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700. இதில் வந்து இது மாதிரி தனியாக கொடுத்துருப்பாங்க. அதே தான் இப்போ நான் தனியாக இருந்ததை எடுத்து நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிச்சேன், அவ்வளோதான். நம்ம பார்த்தோம்ல ஷாப்பிங் போர்டு அதுதான். இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டில் ஏதாவது கடாய் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எதாவது லிட்டு வேணும்னா கூட நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். லிட்டுமே தனியாக உங்கள்கிட்ட கிடைக்கிது, 250லேருந்தே கிடைக்கிது சரிங்களா. பாருங்க இந்த அதே மாதிரி குக்கர் இருக்குது, சில்வர் குக்கர் இருக்குது, சப்பாத்தி கட்டை இருக்குது, மத்து கட்டை இருக்குது. இது எல்லாமே கூட உங்கள்கிட்ட இருக்குது. கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லாமே A to Z இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது ஹாட் பாக்ஸ் பார்க்குறோங்க. ஹாட் பாக்ஸில் வந்து 5 லிட்டர் இருக்குது, 4 லிட்டர் இருக்குது, 3 லிட்டர் இருக்குது. 3 லிட்டர் பார்த்திங்கன்னா 620 rupees வருது. அதேமாதிரி 4 லிட்டர் பார்த்திங்கன்னா 740 rupees. பெருசு வந்து 5 லிட்டர் பார்த்திங்கன்னா 1130 rupees வருதுங்க. இது எல்லாமே மேக்ஸ் ஃப்ரெஷ் பிராண்டில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா. இங்கே பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக நல்லா சூப்பராக இருக்குது.
ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டி பார்க்குறோங்க. இதில் 2 சைஸ் இருக்குது. இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 660 ரூபா. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நமக்கு அஞ்சரைப்பட்டினா ரொம்ப பிடிக்கும். மேலே வந்து நல்லா கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுலேயே வந்து இன்னொரு சைஸ் இருக்குது. இன்னொரு சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ், இது 810 ரூபா. அது வந்து நம்ம 630 ரூபா, 660 ரூபா. இது வந்து 810 ரூபா. இது பார்க்கலாமா? எனக்கு நல்லா கிளாஸ் ஃபினிஷில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து ட்ரைப்ளை கடாய் பார்க்குறோங்க. இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னாலே நமக்கு இந்த ட்ரைப்ளை கடாய் தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது பாருங்கள். பின்னாடி பேஸ் இதுக்கு வந்து சார் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி வந்து பேஸ் நமக்கு சில்வரில் வரும். இதுக்குள்ளே வந்து இன்ச்சஸ், அதாவது 3 லேயர்ஸ் இருக்கும். அதான் வந்து ட்ரைப்ளை கடாய். உள்ளுக்குள்ளே வந்து நடுவில் வந்து அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. அது நான் மேலேயும் பாட்டம்லேயும் வந்து சில்வர் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு லேயர் வந்து அலுமினியம் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரைப்ளை அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். இதுக்கு வந்து ஒரு லிட்டோட கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதோடைய பிராண்ட் வந்து மேக்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்ற பிராண்டில் இருக்குங்க. பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. உட்டன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. மேலேயுமே வந்து அந்த உட்டு லிட்லேயுமே உட்டு அந்த ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எடுத்துக்கும் போது கூட நமக்கு கையில் வந்து சுடாது. சரிங்களா? ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரைங் கடாய். இதுவுமே வந்து ட்ரைப்ளை தான். ஸோ இதுவுமே மேலே வந்து கடாயில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து உடனில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்ற பிராண்டு. ஸோ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட 1770 ரூபா இதோட ப்ரைஸுங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேயர் பிராண்டில் பார்த்துடலாங்களா? மேயர் பிராண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு சிலிக்கா ஒரு ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஹேண்டில் வந்து ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரைங் கடாய் வந்து பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. நல்லா ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரையிங் கடாய். சரிங்களா? நம்ம ஏதாவது நம்ம லிட் வச்சுருக்கோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே மேயர் பிராண்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக இருக்குங்க. இது வந்து சின்ன சைஸு 2400 ரூபா வருதுங்க. இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2700 ரூபா வரும். இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ள நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். நம்ம சைஸ் வரையாக வச்சுருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து 2990 ரூபா. இப்போ நம்ம மேயர் பிராண்டில் பார்த்தோம் ஓப்பன் ஃப்ரை கடாய் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம அதிலே வந்துட்டு லிட்டோட பார்க்க போகிறோம். கடாய் மாதிரி. அப்போ பார்த்தது வந்து ஃப்ரை பேனு, இப்போ பார்க்கறது வந்து கடாய் மாதிரி லிட்டோட இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. கையில் இப்படி எடுத்து இப்படி நம்ம இது பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இன்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 22 இன்ச்சஸுங்க. இது வந்து 24 இன்ச்சஸ். இது வந்து 26 இன்ச்சஸ். ஸோ இதில் வந்து 3 கடாய் இருக்குது. ப்ரைஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸஸ் வரும். 3130 இதோட ப்ரைஸு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 1390 ரூபா இதோட ப்ரைஸு. அதே மாதிரி இந்த இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3580. ஓகே, இது மாதிரி ப்ரைஸஸ் வந்து ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்படி கையில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரைப்ளை அப்படின்னா அப்படி தான் இருக்கும். பட் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. மேயர் பிராண்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகே, இப்போ நம்ம நல்ல பெரிய சைஸில் ஒரு ஸ்டீமர் பார்க்க போகிறோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஸ்டீமர் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து லிட்டு வந்து நமக்கு வந்து இது கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இப்படி மேலே எடுக்கிற இடத்துல வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. லிட்டே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. லிட்டா ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நமக்கு ஒரு ஸ்டீமர் பிளேட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேருந்து மோமோஸ், அதுக்கப்புறம் கொழக்கட்டை இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா சைஸ் வேரியஸாக பிளேட் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சமாக வைக்கணும், நான் நிறையா வைக்கணும் அப்படின்னா அது மாதிரி. அது மாதிரி ஒருத்தனை 3 பிளேட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது கேக் கூட பேக் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இல்லை ஏதாவது நம்ம பிளேட் வச்சு எதாவது வைக்கணும் அப்படின்னாலும் ஏதாவது வச்சு கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி வைக்கணும், அதுக்கப்புறம் இது வைக்கணும், அதுக்கப்புறம் பிளேட்ஸ் வைக்கணும். அடுக்கடுக்காக வச்சு நம்ம நிறைய மோமோஸ்லாம் வேக வைக்கணும் அப்படின்னா அது மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இது வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கடை, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய மோமோஸ்லாம் வேக வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6280. இப்போ நம்ம மேயர் பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக செட்டாக இந்த இது கடாய்ஸ் பார்க்குறோம். 3 கடாய் வந்து செட்டாக இருக்குங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1550 ரூபா இதோட செட் அப்படியே நமக்கு. சரிங்களா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா மேயர் பிராண்டுங்க. மேயர் பிராண்ட்லேயே வந்து அப்படியே 3 இதாக செட்டாக அப்படியே நமக்கு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேயர் பிராண்டில் வந்து ஏன் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து 0 நிக்கல். சரிங்களா? 0 நிக்கல் அப்படின்னாலே நமக்கு வந்து இதோட ஸ்டீலோட ரேட் கூட தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு மிக்சிங் பவுல் மாதிரி இருக்குது. நம்ம கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மிக்சிங் பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டெப்த்து நல்லா இருக்குது.
பாருங்கள் நல்லா எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது. ஒரு சப்பாத்தி மாவு செய்கிறதுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரைப்ளை சரிங்களா, ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 3040 ரூபா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சாஸ்பேனுங்க. சாஸ்பேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா காய்ச்சறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது நம்ம சும்மா கம்மியாக சூப் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பில் வச்சு நம்ம ஏதாவது நம்ம செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதாவது சின்னதாக ரொம்ப கம்மியாக ஒரு 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதில் செய்யலாம். இது வந்து மேக்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்ற பிராண்டு. ஓகே, இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1550 ரூபா இதோட ப்ரைஸு. இது வந்து மேக்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்ற பிராண்டு. ஓகே, நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்க அப்படின்னா மேயர் பிராண்டில் பார்க்குறோம். மேயர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி காய்ச்சறதுக்கு, ஒரு சூப் வைக்கிறதுக்கு ஒரு சாஸ்பேன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ஓகே, இப்போ நம்ம பார்க்குற சாஸ்பேன் பார்த்தீங்கன்னா மேயர் பிராண்டோடது 2040 ரூபாய் இதோட ப்ரைஸு. பாட்டம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. $960 மேயர் பிராண்டோடது. அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் அபிஷேக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம், தேங்க்யூ.